வேடிக்கையாக சொல்லப்பட்ட நிகழ்வு தான். இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஹாஸ்டலு, அந்த ஹாஸ்டலில் காலையில் 5 மணிக்கு வார்டன் பிள்ளைங்களை எழுப்பி விட்டுருவாங்க. இது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருந்தது. 5 மணிக்கு எப்படா கரெக்டாக இவங்க எழுப்புறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசித்து அந்த ஹாஸ்டலில் இருந்த மாணவர்கள் என்ன செஞ்சார்கள், ஒருத்தன் முன்னாடியே எழுந்து பிளான் பண்ணான். பார்த்தா 4:55க்கு ஒரு சேவல் ஒன்று கூவி இருக்கு. ரெகுலராக சேவல் கூவுது. இவர் 4:55க்கு எழுந்திருக்கிறார். ஏன்னா நம்ம பிள்ளைங்க தான் காலையில் 5 மணிக்கெலாம் பார்த்ததே கிடையாது. இதுக்கு யார் காரணம்னா பெற்றவங்க தான் காரணம். தன்னுடைய பிள்ளைகளை 5 மணிக்கு எழுப்பி விட்டு அவர்களை வளர்த்தெடுக்கிற காலம் மாறி போனது. அதனால தான் கிண்டலுக்கு சொல்லுவாங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானியாவான், 5 மணிக்கு எழுந்திருக்கிறவன் அறிவாளியாவான், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஆடு மாடு மாதிரி இருப்பான், 7 மணிக்கு எழுந்திருக்கிறவன் எரும மாடு மாதிரி இருப்பான், 8 மணிக்கு எழுந்திருக்கிறவன் பன்னி மாதிரி இருப்பான். இதை ஒரு இடத்துல சொன்னப்போ ஒரு பசங்க கேட்டானுங்க திருப்பி, அப்போ 9 மணிக்கு எழுந்தா அப்படின்னு கேட்குறேன். அவன் எழுந்திருக்கிறது 9 மணிக்கு போல் இருக்கு. அதனால் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம் அது சரி விடுங்க. அவங்க 5 மணிக்கு எழுந்தவுடனே என்னன்னு கண்டுபிடிச்சோடனே அந்த சேவல் தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ணானுங்க, இந்த சேவலால் தான் நம்ம 5 மணிக்கு கரெக்டாக எழுந்திருக்கிறோம், இனிமேல் இந்த சேவலை போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு சேவலை போட்டு தள்ளிட்டானுங்க. அடுத்த நாள் படுக்கைக்கு போயாச்சு. போகும்போதே எல்லா பசங்களும் நினச்சிருக்கானா, அப்பா நாளைக்கு காலையில் ரொம்ப நேரம் நல்லா தூங்கலான்டா அப்படின்னு. போய் படுத்த உடனே ஒரு 11-11:30 மணிக்கு இந்த அம்மா டப்புன்னு அந்த சேவல் செத்து போச்சுல்ல, எழுப்பி விடுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு திடுத்துப்புன்னு எழுஞ்சி எல்லாம் எழுந்துருங்க 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 நேரம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எழுந்து பார்த்தா மணி 11-11:30 தான். இதே மாதிரி ராத்திரி ஃபுல்லாக 4 தடவை எழுப்பி விட்டுருக்குறாங்க. அந்த படம் 4 தடவை எழுப்பி விட்டாச்சு. காலையில் தூங்கியே 5 மணிக்கு திரும்ப எழுப்பி விட்ட பிற்பாடு எல்லாரும் ஒரு வாய்ப்பட சொன்னானுங்களாம், இதுக்கு அந்த சேவலே தேவலன்னு, இதுக்கு அந்த சேவலே தேவலன்னு. சில கட்டுப்பாடுகளோடு நாம் வளர்ந்து விட்டோம் என்றால் வாழ்க்கை நமக்கு அழகாக தெரியும். கட்டுப்பாடற்றவர்களாக நாம் வாழும் பொழுது நமக்கு எந்த வாழ்க்கை, நம் வாழ்க்கையே நமக்கே அழகாக தெரியாது. ஆக ஆண்டவர் நம்மை தண்டித்து திருத்தும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன் பெற்றோர்கள் நம்மை கண்டித்து திருத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு பழக வேண்டும். நம் உற்றார் உறவினர்கள் நம்மை நெறிப்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மையே நாம் கண்டித்து திருத்தி நெறிப்படுத்தி வாழ பழக வேண்டும். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். வழங்கிட கனியோ உணவோ இன்றி பாடிடம் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி பாடிடம் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதுமில்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறை சாட்சியரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும்.
உமது பெயரை அறிவிப்பதில் அடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானா. சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் பாதுகாவலியுமான தூய அடைக்கல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே என்னிடம் எழுந்தருள நானோ தகுதியில்லாதவனே. ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னார், என் ஆன்மா நலமடையும். நாதனை எழுவார், இறையருளை என்னில் நீ பொழிவார். பல வரங்கள் தந்து என்னை காப்பார், வழிகாட்ட எழுந்து வருவார். ஏழிசை நாதனை எழுவார், இறையருளை என்னில் நீ பொழிவார்.
வழிகாட்ட எழுந்து வருவார். வாழும் வழியும் நீ எனக்கு, பழங்கள் சேர்க்கும் மறுமருந்து. வாழும் வழியும் நீ எனக்கு, பழங்கள் சேர்க்கும் மறுமருந்து. உறவை வளர்க்கும் இருந்து, உறவை வளர்க்கும் இருந்து, என்னில் நிறைவை அளிக்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனை எழுவார், இறை அருளை என்னில் நீ பொழிவார். பல வரங்கள் தந்து என்னை காப்பார், வழிகாட்ட எழுந்து வருவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது புனித மறை சாட்சியரின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருளை வியத்து வகையில் ஒளிர செய்தீரே. அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாக இணைந்திருக்கவும், திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையேசில் மிகவும் பிரியமானவர்களே, அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருத்தலத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் காலை 6:30க்கும் 11:30க்கும் தமிழில் திருப்பலி நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நம்முடைய திருத்தலத்தில் நிறைவேற்றப்பட்ட திருப்பலியானது பாண்டிச்சேரியில் உள்ள லூர்து டிவியிலும் மாதா டிவியிலும் ஒளிபரப்பப்படுகிறது. பாண்டிச்சேரியில் உள்ள லூர்து டிவியில் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், மாதா டிவியில் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை 11 மணி அளவில் அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேரானது ஜெபமாலை சொல்லி ஆலயத்தை சுற்றி வரும். அதன் பிறகு திருப்பலி நிறைவேற்றப்படும். திருப்பலியின் முடிவிலே மாதா குலத்திலிருந்து எடுக்கப்பட்ட அருள் அமுதினால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மாதத்தின் 2வது சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை குணமளிக்கும் நற்செய்தி கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி கூட்டத்திலே பல்விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்த வண்ணமாக இருக்கின்றன. அந்த நற்செய்தி கூட்டத்திலே ஒரு மணி நேரம் திவ்ய நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். 2வது சனிக்கிழமை வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்யும் ஒவ்வொரு நபர்களுக்காகவும் திவ்ய நற்கருணை ஆராதனையிலும் திருப்பலியிலும் சிறப்பாக அவருடைய கருத்துகளுக்காக ஜெபிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் தமிழில் திருப்பலி நடைபெறும். 12:30 மணி அளவில் மலையாளத்தில் திருப்பலி நடைபெறும். என் பேர் சத்யராஜ், என் மனைவி பேர் மஞ்சுளா. எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப 3 மாதத்துக்கு முன்னாடி தீராத பிரச்சனையாக இருந்தது. சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்தது. எங்கள் அத்தை ஒரு தடவை ஊருக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு கார்டு கொடுத்து இதில் அன்னையோட ஜெபம் இருக்குது, தினையிலும் தூங்கும்போது இதை படிச்சுட்டு தூங்குங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், நீங்கள் அடுத்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக சாட்சி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க எங்கள் அத்தை. அவங்க தான் கண்டிப்பாக இதை நான் தினந்தோறும் கடைப்பிடிச்சு ஜெபத்தை சொல்லிக்கிட்டு வந்தேன். அந்த அடுத்த நாள் ஜெபம் வர்றதுக்குள்ளேயே என் மனைவி என்னை தேடி வந்துட்டாங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டு.
அடைக்கல அன்னைக்கு என் குடும்பத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். நாங்கள் சென்னையிலேருந்து வந்தோம். எங்கள் சொந்த ஊர் அணைக்குடி தான். நான் சென்னையில் தங்கி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைட் மியூசிக் வச்சு ஆர்கெஸ்ட்ரா வச்சு நடத்திக்கிட்டு சிங்கராக இருக்கேன். எங்களுக்கு இந்த அன்னையுடைய ரொம்ப நம்பி வந்தோம். கண்டிப்பாக எங்களை கோரிக்கை அன்னை நிறைவேற்றி கொடுத்தாங்க. உங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக என் பிள்ளைங்களோட வந்து கண்டிப்பாக மீண்டும் நன்றியை தெரிவிப்பேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடைக்கல அன்னைக்கு நவநாள் ஜெபம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை, இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், உம் மகன் இயேசுவின் வழியாய், உம் மகன் இயேசுவின் வழியாய், தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி, நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும், நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும். இதனால் உம் திருத்தல புகழ், உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும். பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, ஆமென். ஆமென்.